வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நான் சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் உங்களுக்காக ஒரு புதிய உறவை எங்களுடைய நிகழ்ச்சியூடாக நான் அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தாயார் இந்த நெடுநெடுத்த வெயிலுக்குள்ள பல மணி நேரம் காத்திருந்து நானும் இந்த காணொளி கொடுக்க வேணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கான உதவிகளும் கடந்து வர வேணும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி எங்களோட இந்த நிகழ்ச்சியூடாக அம்மா கலந்து கொண்டிருக்கிறார். அம்மாக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைப்படுகிறது, இப்போது அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், யார் யார் அம்மாவோடு இருக்கிறார்கள், அம்மாவுடைய நிலைதான் என்ன என்பதை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக அறிந்து கொள்ள போறோம். கட்டாயம் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நீங்க இந்த காணொளியை தவிர்க்காமல் முழுமையாக பார்த்துவிட்டு நீங்கள் இந்த உறவுக்கு உதவி செய்ய முடியுமா, இவர்களுக்கு உதவி செய்ய கூடுமா, உதவி செய்யலாமா என்று சொல்லி யோசிக்கிற எல்லாருமே இவ்வாறான உறவுகளுக்கு உதவிகளை வழங்க தயாரா இருங்கன்றதை சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் அம்மாவை இந்த நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைய நாள்லையும் உங்களை உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக சந்திச்சிருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க அம்மா? நாங்களும் பெரும் கதைச்சாதான் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், சுற்றியான கஷ்டத்துல இருக்கிறீங்க. சரி, உங்களோட வீட்டார் இருக்கணும், என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்க, மக்கள் பார்த்துக்கொண்டு. நஞ்சனும் மகன் ஒரு ஆள், நானும் 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேரும் அந்த உழைப்பில்லை. மகன் போயிட்டு 44 வயதாக ஆகுது. 44 வயதாவது உழைப்பில்லை. அவர் இவர்தான் அங்கே போய் கொண்டு வந்தார். அவருக்கு இப்போ காலில் ஒரு புண்ணு கொண்டு வந்து அந்த புண்ணால மாறாமல் இருந்து பலவிடம் இருக்காது, பலம் இருக்காது. பால் வாங்கி நடக்க மாட்டேன். நான் படுக்கையில தான் நிலம்பலம் எடுக்கிறேன். நிலம்பலம் படுக்கையில இருக்கிறேன். வெள்ளம் படுக்கிறோம், வெள்ளம் படுக்கையெல்லாம் சாப்பாடு கொண்டு படுக்கிறேன். உழுவு புறவையெல்லாம் நான் தான் தோதிக்கிட்டெல்லாம் செய்கிறேன். அப்போ அதெல்லாம் சாப்பாட்டுக்கு வறுமையாக கிடக்கு, உழைப்பு இல்லை. அவரும் உழைக்க மாட்டார், அவரும் கொஞ்சம் மேலாக. அவருக்கு இந்த கால் இயலாது. சும்மா கால் வீங்கினாங்க, சும்மா காய்ச்சல் கொண்டு வந்து கால் வீங்கினாங்க. கால் வீங்கினாவே புக்களம் வந்தவங்க. அந்த புக்களத்தை கொண்டு பெரியாப்பதில் இந்த பெரியாப்பதி போச்சு உப்புலாம் செய்து காலையில் தொழிலாம் செய்து மாதம் மாற மாட்டாங்க. அதெல்லாம் திரும்பி அனுப்பிச்சிருக்கணும். சரி, செலவு பிரச்சனை செலவு பார்த்தா கொஞ்சம் குறைவானிக்கணும். 40, 140, 120, 130 நடக்கும். அந்த முன்னாள் மாறி மாற மாட்டோம். பொண்ணு தோலை மாற்றி வைப்போம். இப்பதான் மாறையில சேர்ந்து இப்போ இதுக்குள்ள இந்த விதலை அடிக்கணும். முதல் இந்த விதலை காட்டி மாத்திச்சுன்னா அது சரி வரையில மாறையில சேர்ந்து பார்த்தா அந்த விதலை எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து எல்லா விரலும் கட்டு போச்சு. கட்டு போச்சு. பேருந்து சொல்லிச்சுன்னா போலாத்துல எடுக்க வேணும். பேருந்து போலாத்துல எடுத்து இப்போ ஊர்ல இருக்கிற இன்னும் பொண்ணு மாறையில ஆஸ்பத்திரி வைத்தியம் தான். ஆஸ்பத்திரி வைத்தியம் ஒவ்வொரு நாள் மாட்டு வந்து இப்போ இந்த பாட்டை தான் கொண்டு போகிறேன். ஒவ்வொரு நாளும் உண்டை விட்டு நாள் வெயிட் ஆட்டோ தான் கொண்டு கேட்டு பாருங்க. வெயிட் ஆட்டோ தான் உண்டை விட்டு நாளைக்கு 1300 கொடுத்து கொண்டு போகிறாரு. உண்டை விட்டு நாளைக்கு இப்போ தான் கொண்டு போகிறேன்னா உண்டை விட்டு நாளைக்கு 1300 கொடுத்து கொண்டு போகிறேன். கொண்டு போய் மருந்து கட்டின்னு சொல்கிறாரு. இன்னும் பொண்ணு மாறையில இப்போ சாடியாக ஒரு இதாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆளை இப்படி கதையில இருக்க விட்டுட்டு இப்படி கால் கொண்டு தான் போய் ஆட்டோ ஏற்றுவோம். கால் கொண்டு தான் 4 பேர் தான் போடுவோம். அப்படி நிலைமையா தான் இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு பெரும் கேள்வியா கிடக்கு. இவ்வளவு நாளும் உங்களுக்கு உதவியல் செய்வது இவ்வளவு நாளும் உதவி ஆகல. நாங்கள் அங்கே முந்தி அங்கே கிடந்து உழைப்புகளுக்கு போகிறேன். நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன் பண்ணேன். என் மகனோட அழுக அவருக்கும் இயலாத அவரால். என்ன பிரச்சனை அவருக்கு? எத்தனை வயசு அவருக்கு? அவர் 44 வேலைன்னு சொன்னேன். அவருக்கு கொஞ்சம் இது அவற்றை உழைப்பில் இருந்தாங்க. அப்போ அவற்றை உழைப்பு கொஞ்சம் இல்லாமல் போச்சு. அதான் பிரச்சனைக்காக நான் என்ன சாப்பிட்றோம். இந்த கடைகளும் இல்லை, கடையிலும் மாடி பண்ணி இப்போ இந்த காசு கொஞ்சம் காட்டுறதானே சிரியா காசுகள் அதில் எடுத்து அந்த கடையை கட்டி கொண்டு இருக்கேன் சாப்பாட்டு. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? எனக்கு மொத்தம் 5 பிள்ளைகள். 5 பேர். 5 பேரும் என்ன செய்யணும்? இப்ப 5 பேரும் மதர் ஒரு ஆள் வேலை போறவர் கல்யாணம் இல்ல இல்ல 4 பிள்ளை சங்கர வாழ்ல போட்டுருந்தோம். மற்றவரும் கல்யாணம் கட்டி சண்டை வாழ்ல போட்டுருந்தோம். மற்ற 2 பொம்பளை பிள்ளை. அவன் எங்களுக்கு வேற மாதிரி உழைப்பு பிள்ளைப்பு இல்லாட்டி
அதை வீட்டுக்கு அதில் அங்கே கடை தொழில் போவேன். 2 பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யணும்? கல்யாணம் கட்டிட்டீங்க? ஓ கல்யாணம் கட்டணும். உங்களோட இருக்கீங்க? இல்லை இல்லை எல்லாரும் தனியா தனியா? நானும் மகனும் மஞ்சள் தான் இப்போ தனியாக வீட்டை இருக்கிறீங்களா? எல்லாருமே இங்க கிட்ட கிட்ட தானே இருக்கீங்க? கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்கணும். 5 பேரும் இங்க கிட்ட 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 இருக்கும். ஒரு ஆள் தான் வெளியில போனேன் தந்துருப்பாங்க, கிட்ட 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 இருக்கிறோம். சரி, இப்ப அப்பா வந்து ஒன்றை விட்டு நாள் ஆஸ்பத்திரி போனோம் 1200 ரூபான்னு சொன்னா அவ்வளவு ஆசம் ஒரு மாசத்துல முடியும். அப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் காசு தான்? நான் இந்த காசு தானமா எடுத்து நகையும் மடைய வச்சு வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு உதவி என்ன தேவைப்படுது? ஆட்டை கிட்ட விளையாட்டுக்கு இருக்கோ வீட்டை சுயதொழில எல்லாம் செய்யறீங்களே? இல்லை இல்லை எல்லாம் உங்களுக்கு அரசாங்கத்தால எந்த ஒரு இது இல்ல, இந்த ஜீவாக்காய் தான் மட்டும் பாரு. வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. உடைவதில்லை தரையை தொடுமே, தடை வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே. எவ்வளவு தெரியுமா? 15,000 தெரியும். அது இந்த மாசம் மாசம் கிடைக்குது உங்களுக்கு? மாதம் மாதம் தரும். அதான் மகனுக்கும் இந்த இதுக்கு பதிஞ்சனா அதுல உங்களுக்கு ஒரு 5,000 தந்தது வந்துடும். போன மாதம் 7,000 ரூபாய் வந்துடும். அவ்வளவுதான். அப்ப அதையும் இதையும் வச்சுதான் உங்களோட வாழ்க்கைய வந்து கொண்டு போறீங்க. அப்ப இதுக்கு முதல் பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட இருக்கீங்க என்னம்மா எல்லாரும் பார்த்தவையா? உங்களோட உழைக்க உழைச்சி கட்சி தந்து பார்த்தவைதான். இப்ப திக்கி திக்கா போனதுல எங்களோட பிள்ளைகள நாங்க பாக்கலாம் நிக்கிறவங்க குழாவேணும். அதுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும். 4-5 பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும். அப்ப அதால நாங்கள் என்ன செய்யறோம்னு குழாவணும். பாருங்க இதுல அரிசியா கிரியா கூட சார்ந்துட்டு போகணும்.
ஒரு ஒன்றும் செய்யாது. அப்ப இன்னைக்கு என்ன சமைச்ச நீங்கள் என்ன சாப்பிட்டு இந்த வெள்ளம் புண்டா வச்சு சாப்பிட்டேன். புட்டும் மாதிரி என்ன முழுக்க விளையாண்டு இங்கே தான் வந்து பிடிங்க வர வந்து முட்டையை போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதற்கு புண்ணுக்கு செலவு மாதிரி இருந்தால் புண் காய ஓட மாட்டேங்குது. முழுக்க மேலாம் நிறுவ வருது கொஞ்சம் கொடுக்குறோம். முழுக்க மேல இந்த கம்பாயில் அதுகள் தான் இந்த கூவையில் அதெல்லாம் வருது கொடுக்குறோம். புண் மாறும் மாட்டேங்குது. அதெல்லாம் முடிஞ்ச வருது கொடுக்குறோம். ஐயாவுக்கு இப்ப புண் மாறினாலும் கீழே பாதம் வச்சு நடக்கலாது செருப்பு கிருப்பு போட்டு நடக்கலாம். இது நீங்கள் ஐயாக்கு இயலாம வர முதல்ல என்ன வேலை செய்து கொண்டிருந்தாரு? தோட்ட வேலை. சொந்தமா தோட்டம் இப்ப என்ன செய்யறாரு? அந்த காணி எல்லாத்தையும் காணி விழாக்களும் ஒன்றும் செய்யல. மிஷின் இல்ல, மிஷின் காணி தானோ? மிஷின் பழுதா போச்சு. புத்தாயி செய்யறதுனால எங்களுக்காக விட்டு காணி தான் கிடக்குது. 5-7 வரப்பு தான் கிடக்குது. அதுதான் செய்யறோம்னா மற்ற குத்தகை காணி செய்தோம் நாங்கள். இப்ப வேற லீலா போல குத்தகை காணி நம்மள விட்டாச்சு. இனிய பிடிச்சி செய்யதான் நாங்கள் லீலாண்டு விட்டோம். நாங்கள் இனி பிடிச்சி செய்யலாம். சரிங்க. மிஷின் இல்லை, மிஷின் பழுதா போச்சு. இதெல்லாம் திரு தந்தவ அவரும் செத்தா போனா மிஷினாலும் திரு ஆக்கலன்னு விட்டுட்டேன். நான் கொண்டு திரி ஆக்கல் இல்லைன்னு. ஐயாவுக்கு எத்தனை வயசு? ஐயாவுக்கு இப்போ எவ்வளவு வகை? அம்மாக்கு எனக்கு இப்போ 69. 69. ஒரு வயசு வித்தியாசம் உங்களுக்கு. என்ன சரி, அப்ப நீங்களும் ஐயா கடைசி மகனும் தான் இருக்கிறீங்க. மகனுக்கு எத்தனை வயசு? மகன் மூத்த மகன், அவருக்கு 44 வயசு. அவருக்கு என்ன இப்ப பிரச்சனை? என்ன வேலை செய்து கொண்டிருந்தவர்? இப்ப மனநோய் மாதிரி இந்த நரம்பு தளர்ச்சி கொண்டு வந்தது. அது என்ன பிறப்புல இருந்து பலி வந்தது? இல்ல, பலி வந்தது. பலி வந்தப்ப பலியோட நரம்பு தளர்ச்சி மாதிரி அதான் வந்தது. 2வது பிறகு மருந்துகள் எல்லாம் நான் மருந்து இப்படி குழப்படுத்தி நான் மருந்து எடுக்காம விட்டுட்டேன். ஏன்னப்போ கொஞ்சம் கூட குழப்படுத்தி எடுத்து வாங்கினப்பறம் மருந்து எடுக்க துவங்கினேன். மருந்து எடுக்க குடிச்சு கொஞ்சம் குறைவு எதுவும் சொன்ன வேலையெல்லாம் செய்வார். புறவுதி தேவையாது, தண்ணீர் தேவையாது, வீட்டு வேலையெல்லாம் செய்வார். கொஞ்சம் அந்த அமாவாசை பருவம் வந்தால் தான் நாள் கொஞ்சம் கடுமைப்படுத்துவோம். மட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சம் செய்வார். பிள்ளைங்க போகுதாலும் கூட்டி கொண்டு போயிடுவான் வேலைக்கு. அந்த பிரச்சனை அதை கூட்டி கொண்டு போய் 1000 அப்படி இல்லைன்னு கூட்டி கொண்டு போனா ஒரு 1000 ரூபா கொடுப்பேன். அப்படி இப்படியே தான் குடிப்பேன். மொழியா கூட்டி கொண்டு போயிடுவான். கல்யாணம் கட்டிட்டாரு? இல்ல, கட்டியது என்னோட இப்படியோதான் இருக்க போறாரு. நீங்கதான் பார்க்க வேண்டிய. நாங்கதான் பார்க்கணும். இப்ப என்ன நோமலா இருக்கிறாரு? அந்த அம்மாத பரமாங்க இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் யோசிக்கிறாரு? இல்ல இல்ல, அப்படி இதுதான் ஜோக்கு. அந்த கல்யாணம் இல்ல, என்ன வேணும் இப்படி வந்தேன், என்ன ஜா விட்டு இருக்கலாம். நல்ல மருந்து கொடுத்து மாத்தி போட்டு இருக்கிறா. மருந்து இல்லாததான் இப்படி என்ன கப்பை வச்சு இருக்கிறா. எல்லாம் பங்க சாக விட்டு இருக்கான் சொல்லி வச்சுட்டு. அப்ப அம்மாவுக்கு சொந்தக்காரரால இந்த ஒரு உதவியும் கிடைக்குது. அரசாங்கம் இந்த கியூஆர் காசு பிறகு இந்த ஒரு ஒன்றும் இல்லை. அப்ப இருக்கிற வீடு வாசல் என்னமா? என்னமா வீடு? வீடு சும்மா வீடு கட்டிக்கிறாங்க. இப்ப இந்த தந்தது நிப்பாடி போனோம். 1,20,000 வந்தது. அதை தந்து நிப்பாடி போனாங்க. அதுல நாங்களே நகை நட்டை அம்பிட்டு மாடு ஆடு வச்சிருந்தேன். அதோட அம்பிட்டு போட்டு சும்மா குடி இருக்க வேணும் தான். எங்களை மேதி மழை வருவது இருக்க வழியிலேருந்தே நான் பின்னும் முகப்பெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன். அந்த வீட்டப்பெல்லாம் கட்டி போட்டு சும்மா கலகோல் போட்டுட்டு இதுக்கெல்லாம் பூச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை. புறாந்தையும் புறாக்கி கொட்டில் மண்கள் போடையில சும்மா சும்மா வந்து இறக்கி போட்டு 3 தூணா போட்டுதான் அப்படியே விட்டுட்டு இருக்கிறேன். இவரும் புறாந்தையும் புறாக்கி இந்த ஒரு கஞ்சியை சும்மா போட்டுட்டு இருக்கிறேன். அதுதான் இருக்கிறான். அப்படி வீடு திருத்தேன். வீட்டுல எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி. பாத்ரூம் கட்டினப்பதான் கட்டினது. தண்ணி இது அதனால பரவாயில்ல. என்ன ஐயாக்கும் வருத்தம். நீங்கள் தான் இங்க போறனாலும் போக வேண்டிய ஒரு நிலைமை. என்ன சரியாக அம்மாக்கு இப்ப உதவி என்று சொன்னா இந்த வாழ்வாதாரமா வளர்க்கக்கூடிய ஆடு மாடு வளர்க்க வீட்டை நம்ம இட வசதியில இருக்கும். மாடு மாடுகள் வளர்க்க அதுக்கு சாப்பாடு கூட புல்லுகள் எல்லாமே நம்ம உங்களோட காணி இருக்குதானே. உங்களால அதை வளர்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது, தைரியம் இருக்குது. அதால வாழ்வாதார உதவி கேட்கிறீங்க.
சரி, கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய மக்கள் கூட வெளிநாட்டுல இருக்கிறவ தான் பாக்குறவ, அவையெல்லாம் பார்த்து எங்கட மக்களும் பார்த்து இவைக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும்னு சொன்னா அவ அந்த உதவியை செய்யணும். அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை நீங்களே பார்த்து அவைகிட்ட உங்களோட உதவியை கடைகளையும் உதவி செய்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட இடத்துல இந்த மாதிரி கடையில் வேற இருக்கோ இல்லையா? தான் மாட்டேங்கிற வெங்காய கடையில் இவன் கடையில இருந்து எவ்வளவு தூரம் அம்மா இந்த வீடு? இது இருந்தோம்னா கொஞ்சம் அளவுக்கு போகணும், ஒரு 2 அளவுக்கு போகும், 2 கிலோமீட்டர் போகணும். அப்ப அதுக்குள்ள கடையில் இல்லாதால வந்து எங்க குட்டி கடை போட்டாலும் வீட்டோட செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா என்ன? கட்டாயமா பார்த்து கொண்டிருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்வாதாரமா இல்லைன்னு சொன்னா சுயதொழிலா செய்யற மாதிரி ஏதாச்சும் உதவிகளை வந்து வழங்கணும்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில வந்து அம்மாவுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் அவருடைய இந்த உதவியை வந்து கோரி இருக்கிறார். அதற்கான உதவிகளை வந்து நீங்கள் வழங்கணும். வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே, காடே சுற்றி எரிந்தோ ஆற்றில் மீன்கள் பிழைக்கும், வாழ்வில் மொத்தம் இழந்தோ எங்கள் பிள்ளை ஜெயிக்கும், வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை, உன்னையே துணையாய்